2026ஆம் ஆண்டுக்கான முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரின்சி. வணக்கம். விவரங்கள். 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு பிறந்துள்ளது. இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் கொண்டாடும் விதமாகவும் சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் இந்த பகுதியில் கடற்கரை பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர்ந்து இன்று அதிகாலை 4 மணி முதல் கடற்கரை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் கூட்டமாகவே காணப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய உதயத்தை பார்வையிடுவதற்காக இங்கு ஏராளமானோர் திரண்டனர். ஆனால் அதிகாலையில் சூரியன் உதிப்பது பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. காரணம், இந்த பகுதியில் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியவில்லை. சரியாக 7 மணி முடிந்ததும் அந்த சூரிய உதயமானது மெல்ல மெல்ல கடலிலிருந்து உதித்து வரும் காட்சிகள் தெரிய வந்தது. தற்போது இங்கு மங்கலான ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறது. இருப்பினும் இந்த சூரிய உதயத்தை பார்வையிட முடியாமல் ஏராளமானோர் சென்ற வண்ணம் உள்ளனர். பல்வேறு இடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இந்த சூரிய உதயத்தை பார்வையிடவும், அதேமாதிரி இந்த படகில் சென்று திருவள்ளுவர் சிலை மற்றும் அந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிடுவதற்காகவும் வந்த வண்ணம் உள்ளனர். நம்மிடம் சுற்றுலா பயணிகள் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். நாங்கள் கோயம்புத்தூர் ஒரு நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி. கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்க வந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணி பார்த்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு. சன்ரைஸ் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. சன்ரைஸ் பார்த்தாச்சு, ஹாப்பியாக இருக்குது. ஆங்கில புத்தாண்டு செலிப்ரேஷன் பண்ண வந்தோம். ஃபேமிலியாக வந்தோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, கொஞ்சம் டைம் எடுத்தனால நாங்கள் எல்லோரும் போகலான்னு நினச்சோம். ஆனால் கரெக்ட் டயத்துக்கு அது வியூ ஆயிடுச்சு. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் சரியாக 8 மணி அளவில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை பார்வையிட படகு போக்குவரத்து துவங்க உள்ளது. இந்த படகு மூலமாக சென்று கண்ணாடி கூண்டு பாலத்தையும் பார்வையிடுவதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.